கட்சி தொடங்குறது அப்படின்னா ஒரு எளிய பணியும் கிடையாது, பயணமும் கிடையாது. நீங்கள் இன்னைக்கு வந்து பாட்டாளி மக்கள் கட்சியுடைய சதவீதம் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? வாக்கு சதவீதம் அதிகபட்சம் சொல்லுங்க. ஒரு 3-4% வச்சுக்கலாமா? அதிகபட்சம் வச்சுக்கலாமா? அதை நீங்கள் அதுக்குள்ளே போயிட்டு அதை பிரித்து அதை ரெண்டாக்கி அதில் நீங்கள் கட்சி தொடங்கணும் அப்படிங்கும்போது இவரால் ஒரு சாதி கட்சியுடைய கட்சியாக இருப்பாரா, சாதிக்கான கட்சியாக இருப்பாரா, அல்லது பொதுவாக எல்லாருக்குமான கட்சியாக இருப்பாரா? அந்த இடம் இருக்குல்ல. இப்போ வந்து அவருக்கு எல்லாமே செய்தது வன்னியர் சமூகம் தான். அவருக்கு எல்லாமே பேக் போனாக இருந்து எல்லாம் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அவர் இடத்துல இருந்து இது தனியாக கட்சி ஆரம்பிக்கிறதுனால என்ன பயன் அப்படிங்கிறத அவருக்கும் யோசிக்க தெரியும் நான் நம்புகிறேன். கண்டிப்பாக அது ஒர்க் அவுட் ஆகாதுங்கிறது அவருக்கே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அப்படி இருந்தால் இவ்வளவு ஏச்சுகளுக்கும் பேச்சுகளுக்கும் ஆட்பட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. இது அறிவிப்பை போன மாதமே அறிவிச்சிருக்கலாம், அல்லது என்னைக்கு வந்து எனக்கு பனையூரில் அலுவலகம் இருக்குது அப்படின்னு மேடையில் எந்திரிச்சு சொன்னாரோ, ஒரு பொதுக்குழுவா அந்த இளைஞரணி தலைவராக அவங்க உறவினர் ஒருத்தவங்களை போடும்போது எந்திரிச்சு கோவப்பட்டு அன்புமணி அவர்கள் பேசினாரோ அப்பவே கூட சொல்லியிருந்திருக்கலாம். அதன் பிறகு பல சம்பவங்கள் நடந்துட்டு பல குற்றச்சாட்டுகள் வச்சுட்டாங்க. தாயை தாக்கினார்னு சொல்றாங்க. இந்த மாதிரி நிறைய குற்றச்சாட்டுகள்லாம் அடுக்கடுக்கா வச்ச பிறகுமே அவர் இன்னும் முடிவெடுக்கலைன்னா அது எனக்கு என்னால் முடியாதுங்கிறத அவர் உறுதியா இருக்கிறதுனாலதான் நினைக்கிறேன். கண்டிப்பா மேம். இப்ப வன்னியர்களுடைய வாக்கு தான் பெரும்பான்மையா பாமகல இருக்கு. இப்ப வன்னியர்களே வந்து இப்ப வாக்கு போடுவாங்க, அதாவது வாக்கு செலுத்துவாங்களா அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. 2026ல இது இந்த நிலை எப்படி இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? இல்ல இப்ப நம்ம ரொம்ப ஏர்லியா நினைக்கிறேன்னா இது குறித்து வன்னியர்கள் வாக்கு எல்லாமே பாமகவுக்கு கிடையாதுல்ல. வன்னியர்கள் வாக்கு வந்து பெரும்பாலும் பாமகக்கு வன்னியர்கள் ஓட்டு தானே அதிக அளவில் இருக்கு. இல்ல, பாமகவுல இருக்கிற ஓட்டுகள் வன்னியர் ஓட்டா இருக்கு. வன்னியர்கள் வந்து அதிமுகவுலையும் பரவலா இருக்காங்க, திமுகவுலையும் இருக்காங்க. நம்ம இதை வந்து இப்படிதான் சொல்லணுமே தவிர அப்படி சொல்லக்கூடாது. ஏன்னா மெஜாரிட்டி ஆஃப் வன்னியர்கள் வந்து அதிமுக இருக்காங்க, கொஞ்சம் பேர் தான் பாமக இருக்காங்க. அதனால இந்த ஓட்டை வந்து அவங்க தக்க வச்சுக்கணும்னா அப்ப அவர்கள் நடந்து கொள்ளும் விதத்தை பொறுத்து தான் தக்க வைக்க போறாங்களா, இல்ல அதையும் அவங்க இழக்க போறாங்களாங்கிறதெல்லாம் இவர்களுடைய அடுத்த கட்ட நகர்வை பொறுத்து தான் அமையுமே தவிர. ஏன்னா இன்னைக்கு புதிய வாய்ப்புகள், புதிய கட்சிகள் இப்பவே சொல்றாங்க. இப்ப நாம பேசுறதே நேர்மையா இருக்கும்போது